வெற்றி படையமைப்போம், மீண்டும் என்ஆர் ஆட்சி அமைப்போம். வசந்த மலர் தோட்டத்தில் பூத்துக் குலுங்கும் மலர்களுக்கு நடுவில் ஒரு குறிஞ்சி மலர் பூத்தால் எப்படி இருக்கும்? கற்பனையில் கிடைக்கிற கற்கள் எல்லாம் கதைக்கு உதவாது என நீங்கள் நினைக்கலாம். தோன்றின் புகழோடு தோன்றுக என்று வள்ளுவர் கட்டளையிட்டார். ஆனால் தோன்றிய பிறகும் மக்கள் பேராதரவால் புகழின் உச்சிக்கு செல்ல முடியும் என நிரூபித்த மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆப்ரஹாம் லிங்கன் முதல் தமிழகத்தின் பெரும் தலைவர் காமராஜர் வரை அந்த பட்டியல் நீளும். அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் ஒரு புகழ் நட்சத்திரமாக வரலாற்றில் இடம்பெற்றவர்தான் மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா. புதுச்சேரி கதிர்காமம் அருகில் உள்ள திலாசுப்பேட்டையில் ஆகஸ்ட் 4ஆம் நாள் நடேசன் என்கின்ற நிலக்கிழார் இறைவனை வேண்ட பாஞ்சாலி என்கிற தவ பெருமாட்டி வயிற்றில் 5வது குழந்தையாக அவதரித்தது ஒரு ஆண் குழந்தை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னையின் வளர்ப்பினிலே என்பதற்கு ஏற்ப பாஞ்சாலி அம்மாள் மற்றும் நடேசன் கவுண்டரின் வளர்ப்பில் ரங்கசாமி என்கின்ற இளம் அரிமா பட்டை தீட்டப்பட்டு கொண்டே இருந்தார். திலாசுப்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் தொடங்கிய அவருடைய அறிவு தேடல் முத்திரையர் பாளையம் மேல்நிலைப் பள்ளியுடன் முடிந்துவிடும் என பலர் மனப்பால் குடித்தனர். திருவுடையார் எவரினும் நிற்காமல் பயணித்து வெற்றியை தேடிக்கொள்வார் என்பதை உணராத அந்த பாமர நண்பர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் திரு ரங்கசாமி அவர்கள் தாகூர் கலைக்கல்லூரியில் பிகாம் பட்டம் பெறச் சென்றார். அத்துடன் நிற்காமல் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து வழக்கறிஞர் ஆவதை லட்சியமாக கொண்டார். காலங்கள் உருண்டன. கட்டிலம் காளையாக பட்டங்களுடன் வளர்ந்து நின்ற ரங்கசாமிக்கு கலை, இலக்கியம், விளையாட்டு என பல்துறைகளிலும் வித்தகம் ஆக முயன்றார். சிறுவயதில் உடற்பயிற்சியிலும் விளையாட்டிலும் காட்டிய ஆர்வம் அதற்கு கை கொடுத்தது. கபடி முதல் கால்பந்து, வாலிபால் என விளையாட்டை ரசித்து விளையாடி தேர்தலை எதிர்கொண்ட திரு ரங்கசாமி வீடு வீடாக சென்றார். ஒருமுறை வெற்றியை தந்து பாருங்கள், தட்டாஞ்சாவடியை அடியோடு மாற்றிக் காட்டுகிறேன் என்றார். மக்கள் 90இல் செய்த தவறை செய்ய விரும்பவில்லை. ஒரு விரல் புரட்சி மூலம் ஓட்டளித்தனர். தவறுகளால் சூழ்ந்திருந்த தட்டாஞ்சாவடி கண் திறந்து விழித்து பார்த்தது. வரலாறு முதல் முறையாக ஒரு பெயரை ஆச்சரியத்துடனும் அனுசரணையுடனும் உச்சரித்து எழுதி கொண்டது. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இயேசு மக்கள் தலைவனாக மாறியது போல, யாதவர் குடியில் பிறந்த கண்ணன் பரமாத்மா ஆனது போல, திலாசுப்பேட்டையில் பாஞ்சாலி வயிற்றில் பிறந்த திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார்.
சுமார் 20 ஆண்டுகள் பீடித்திருந்த குப்பைகளை எல்லாம் தூசு தட்டி சுத்தப்படுத்தி புதுச்சேரி மாநிலத்தின் நுழைவு வாயிலாக தட்டாஞ்சாவடியை மாற்றத் தொடங்கினார். 1991 அமைந்த அமைச்சரவையில் 5வது அமைச்சராக இடம் பிடித்தார் ரங்கசாமி. முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர் என்ற தகுதி அவருக்கு இருமாப்பு கொடுக்கவில்லை. மாறாக தன்னை தேர்வு செய்து மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொண்டார். மேட்டுப்பாளையம் தொழில்பேட்டைகள் மாண்புமிகு அமைச்சர் ரங்கசாமியின் ஆதரவால் புதிய பரிணாமம் பெறத் தொடங்கியது. தொகுதி இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மும்மதங்களின் பெரியோர்கள், வீதியில் கடை வைத்திருப்போர் என அனைத்து தரப்பினரும் அமைச்சர் ரங்கசாமியின் ஆதரவை பெற்றனர். ஒவ்வொரு வீடும் புது மலர்ச்சி பெற தொடங்கியது. பொது வெளிகள் அனைத்திலும் தூய்மை, அடிப்படை வசதிகள் பெருக ஆரம்பித்தன. வேளாண் துறை அமைச்சர் என்ற தகுதியுடன் கால்நடை மருத்துவக் கல்லூரியை அமைத்தார். தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சாலை வசதிகளை மேம்படுத்தினார். இரவு வெளிச்சத்தை உறுதி செய்தார். முத்திரையர் பாளையத்து குடிநீரை குடித்து வளர்ந்த மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் அனைவருக்கும் சுத்தமான, சுகாதாரமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என விரும்பி கொள்ளளவு அதிகம் கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டினார். கல்வி கண்டிருந்த காமராஜர் வழியை பின்பற்றி வாழத் தொடங்கிய நமது அமைச்சர் ரங்கசாமி அவரை போலவே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினார். ஏழை குழந்தைகள் ஏற்றம் பெற அரசு பள்ளிகளே காரணம். அதற்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தால், தரமான ஆசிரியர்களை பாடம் நடத்த வைத்தால் எல்லோரும் சிறந்தவர்களாக முடியும் என நினைத்தார். அதற்கான அடித்தளங்களை தனது முதல் 5 ஆண்டு அமைச்சர் காலத்தில் தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் செய்து முடித்தார். தொகுதிக்கு நல்ல எம்எல்ஏவாகவும் மாநிலத்திற்கு சிறந்த அமைச்சராகவும் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் ரங்கசாமி பரிணமித்தார். வெற்றி சூத்திரங்கள் அவரது வீட்டு வாசலில் வந்து நின்றன. தொட்டால் துலங்கிவிடும் என்ற எண்ணங்களுக்கு சொந்தக்காரராக இருந்த அமைச்சர் ரங்கசாமி அந்த வாய்ப்பை விட்டுவிட தயாராயில்லை. தொகுதிக்கு வளர்ச்சி வேண்டும், மாநிலமும் வளர்ந்து செழிக்க வேண்டும் என்ற இரட்டை இலக்குடன் பயணித்தார். 1996 தேர்தலிலும் மீண்டும் ஒரு வெற்றியை மக்கள் பரிசாக அளித்தனர். ஆனால் அப்போது எதிர்க்கட்சியில் அமர வேண்டிய அவசியம் வந்தது. அதுவும் நல்லதுக்கே என நினைத்து மீண்டும் தொகுதி மக்களின் குறைகளை களையும் ஒரு தொண்டனாக, மக்கள் நண்பனாக மாறினார் திரு ரங்கசாமி. 2001 3வது தேர்தலிலும் தட்டாஞ்சாவடி தொகுதி வாக்காளர்கள் ரங்கசாமிக்கு ஹேட்ரிக் வெற்றியை தந்தனர். கடைக்குட்டியாக பிறந்து கடைசி அமைச்சராக இருந்த ரங்கசாமிக்கு முன் வரிசை புன்னகையுடன் வரவேற்க காத்திருந்த காலகட்டம் அது. புதுச்சேரி அரசியலை குழப்பங்கள் சூழ்ந்த நேரத்தில் வாராது வந்துதித்த மாமணியாக கல்வி அமைச்சராக இருந்த ரங்கசாமி புதுச்சேரி மாநிலத்தின் முதல் அமைச்சராக மாறினார். 10 ஆண்டுகளில் அரியணையின் உச்சத்தில் அமர்ந்தார். முதல் முயற்சியில் அமைச்சர், 3வது முயற்சியில் முதலமைச்சர் என அவரது வெற்றி பயணம் புல்லட் ரயில் போல புறப்பட்டுச் சென்றது. நிற்பதற்கு நேரமில்லை, உட்காருவதற்கும் நேரமில்லை என்ற அளவில் அவரது முதல் 5 ஆண்டு முதல்வர் காலம் பரபரப்பிற்கு பஞ்சமில்லாமல் சென்றது. அனைத்து துறையிலும் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார். காமராஜர் பெயரில் கல்வி நிதி வழங்கும் திட்டம் வந்துதித்தது. பல ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், சட்டம் என சகல தொழில் கல்விகளிலும் வேகமாக கால் பதித்தனர். அவர்களுக்கான கல்வி நிதி உதவிகளை காமராஜர் வழிவந்த மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி வாரி வழங்கினார். சென்டாக் என்ற அமைப்பு மூலம் அது சாத்தியமானது. மாநிலம் முழுவதும் அரசு பள்ளிகளை செம்மைப்படுத்தும் பணிகள் தொடங்கின. ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை
கூடங்களும் உருவாகத் தொடங்கின. முதல் முறை எம்எல்ஏவாக ஆனபோது தட்டாஞ்சாவடி தொகுதி எப்படி ஏற்றம் பெற்றதோ அதே போல முதல் முறையாக முதல்வர் ஆனதும் புதுச்சேரி மாநிலமே ஏற்றம் பெற தொடங்கியது. புதுச்சேரி என்றால் புதுச்சேரி பகுதி மட்டுமல்ல, அதை சார்ந்த காரைக்கால், மாகே, ஞானம் பகுதிகளும் ஏற்றம் பெற்றன. அதற்கான சான்றுகளாக மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் செய்த நற்பணிகள் அங்கே அரசு கல்லூரிகளாக, சுகாதார நிலையங்களாக, தொழிற்சாலைகளாக நிரம்பி கிடக்கின்றன. சாட்சிகளாக இருந்து முதல்வரின் சாதனைகளை அவை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. முதல் முறை முதல்வர் பதவி அவருக்கு பெரும் புகழை வாரிக் கொடுத்தது. 2006 தேர்தலில் முதல்வர் ரங்கசாமியின் சாதனைகளை முன்னிறுத்தி வாக்குகள் கேட்கப்பட்டது. வெற்றி மாலை மீண்டும் முதல்வர் ரங்கசாமியின் கழுத்தில் விழுந்தது. 4வது முறையாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற முதல்வர் ரங்கசாமி மீண்டும் மாநிலத்தின் முதல்வர் பொறுப்பை ஏற்றார். அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டினார். ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையை கட்டி முடித்தார். மாநிலம் முழுவதும் உள்கட்டமைப்பு வசதிகள் அதிகரித்தன. தரமான சாலைகள் அமைத்தார். நீர்ப்பாசன வழிகளை தூர்வாரி சரி செய்தார். விவசாயம் செழிக்க வைத்தார். தொழில்களை வளர்க்கத் தொடங்கினார். ஒவ்வொரு துறையாக மேம்பட வழி செய்த மக்கள் முதல்வர் மீது பொறாமை கழிவுகள் வீசத் தொடங்கின. 2வது ஆட்சி காலகட்டத்தில் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியல் எதிரிகள் ஒன்று கூடினர். அரசை வழிநடத்தும் பொறுப்பில் இருந்து விலக வற்புறுத்தினர். மக்கள் அவர் பக்கம் நின்றாலும் சகுனிகளின் பிடியில் மக்களின் பிரதிநிதிகள் மயக்கமுற்று கிடந்தனர். காலாப்பட்டு நட்சத்திர ஓட்டலில் சமாதானம் பேச வந்தனர் டெல்லி பாதுஷாக்கள். மக்கள் நலம் பெறுவார்கள், வளம் பெறுவார்கள் என்றால் அது போதும், பதவி வேண்டாம் என முடிவெடுத்தார் மக்கள் முதல்வர் ரங்கசாமி. 2008 ஆகஸ்ட் 25ஆம் நாள் அப்போதைய கவர்னராக இருந்த குர்ஜாராவை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தார். சகுனிகள் வெற்றி பெற்றனர். சரித்திரம் அழுது கொண்டிருந்தது. மக்கள் செய்வதறியாமல் திகைத்தனர். காலங்கள் உருண்டோடின. மக்கள் முதல்வர் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் சகுனிகள் கைகளால் திறக்கும் நிலை உருவானது. 2009 மக்களவைத் தேர்தலில் எதிரிகளே வெற்றி பெற்றனர். அப்போதும் அமைதி காத்த மக்கள் முதல்வரை அவரது ஆதரவாளர்கள் சும்மா இருந்தால் சரிவராது என்றனர். சூழ்ச்சிகளை முறியடிக்க என்ஆர் படை உருவாக்குவோம் என்ற முயற்சியில் அவர்கள் இறங்கினார்கள். ஒரு ஆண்டு முழுவதும் மாநிலம் முழுவதும் உள்ள கிராமங்களில் என்ஆர் பேரவை உருவாகத் தொடங்கியது. இருள் சூழ்ந்த நேரத்தில் ஒரு ஒளிக்கீற்று தோன்றுவது போல 2011 பிப்ரவரி 7ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸ் என்ற புதிய அரசியல் சக்தி உருவானது. தன்னெழுச்சியாக வந்த மக்கள் கூட்டம் இளைஞர் வெள்ளத்திற்கு முன்பு ஒற்றை மனிதராக ஒரே ஒரு மைக்கை பிடித்துக் கொண்டு பேச ஆரம்பித்தார் மக்கள் முதல்வர் என்ஆர். நான் என்ன செய்யவில்லை, நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்தார். அந்த 7 ஆண்டு கால ஆட்சியில் எத்தனை திட்டங்கள் சொல்லிட்டு போகலாம். ஒவ்வொரு வருஷம் கொடுக்குற திட்டம் முத்திரை பதிக்கின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு திட்டமும் ஏதாவது 2.5 ஆண்டு காலத்தில் உண்டா? ஒன்றும் இல்லை. புதிய திட்டமும் இல்லை, செய்த திட்டத்தையும் சரியாக செயல்படுத்தல. ஒரு மேடையில் முதலமைச்சர் பேசுகிறாருன்னு சொன்னாங்க காரைக்காலில். நீங்கள் ரங்கசாமி பார்க்குறதுல டென்னிஸ் கோர்ட்டில் தான் போய் பார்க்கணும் பேசுகிறாரு. நான் டீ கடையில் தான் பார்த்துக்கிறேன், டென்னிஸ் கோர்ட்டில் தான் பார்த்துக்கிறேன், ரோட்டில் வந்து பார்த்துக்கிறேன், வந்து பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு கடை வாய்ஸ் கடை அங்கே வந்தாலும் பார்க்குறேன். நான் எங்கே இருந்தாலும் மக்கள் எல்லாரையும் பார்க்குறேன். உங்களை எங்கேயுமே பார்க்க முடியலையே. உங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. பார்க்க வேண்டிய இடம் சட்டமன்றம், அங்கேயே பார்க்க முடியலையே. சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த அந்த கூட்டத்தில் எந்த தலைவரும் அப்படி ஒரு உணர்ச்சிமிக்க பேச்சுக்களை கேட்டிருக்க மாட்டார்கள். அதன் விளைவு 2011 தேர்தலில் எதிரொலித்தது. நதிகள் நடக்க மறந்தாலும் வெள்ளம் அடித்துச் சென்றுவிடும் என்பது போல அரசியல் சூறாவளி அடிக்க ஆரம்பித்தது. 30 தொகுதிகளில்
16 இடங்களில் வெற்றி பெற்று புதிய சரித்திரம் எழுதினார் மக்கள் முதல்வர். 5வது முறை எம்எல்ஏ, 3வது முறை முதல்வர், தனிக்கட்சி உதயம் என மாண்புமிகு மக்கள் முதல்வரின் மகுடத்தில் பல முக்கிய நட்சத்திரங்கள் பதிக்கப்பட்டன. 2011 தொடங்கிய மாண்புமிகு மக்கள் முதல்வரின் தனிக்கட்சி அரசியல் இன்றும் தொடர்கிறது. இடையில் 2016 முதல் 2021 வரை மக்கள் அவரை எதிர்க்கட்சி வரிசையில் அமர்த்தினாலும் 2021 மீண்டும் அவரையே அரியணையில் அமர்த்தி அழகு பார்த்தனர். 4வது முறையாக முதல்வர் நாற்காலியை அலங்கரிக்கிறார் நமது மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள். 2026 ஒரு பிப்ரவரி வருகிறது. இந்த மாதத்திலும் ஒரு 7ஆம் தேதி வருகிறது. கோடி நிலாக்களுக்கு குளிர் தரும் ஒரு கொற்றவனாக நமது மக்கள் முதல்வர் மீண்டும் நம்மை சந்தித்து பேருரை ஆற்ற இருக்கிறார். அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த அரசு கொடுத்திருக்கின்ற பணிகளில் ஏதாவது ஒரு துறையிலாவது குறையை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடித்து இருக்கின்றார்களா? சொல்லியிருக்காங்க, ஆனா யாராவது நிரூபித்திருக்கின்றார்களா? நிச்சயமாக இல்லை என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். 5வது முறையும் நமது மக்கள் முதல்வரே ஆட்சி அமைப்பார். 5ஆம் படையினர் அனைவரும் மக்கள் முன்னால் புறக்கணிக்கப்படுவார்கள். இளைஞர்கள், பெண்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், சிறு வணிகம் செய்வோர் முதல் பெரு வணிகர்கள் வரை பல தரப்பினரும் புதிய அரசு, அது மக்கள் முதல்வர் தலைமையில் அமைய வேண்டும் என விரும்புகின்றனர். பாதைகள் கரடுமுரடானதாக இருந்தாலும் பயணம் செய்பவர் அனுபவசாலி என்பதால் மீண்டும் மக்கள் முதல்வராக புதுச்சேரி மாநிலத்தில் மாண்புமிகு முதல்வராக என்ஆர் அவர்களை தேர்வு செய்வோம்.